நம்ம ராமராஜன் சார் இருந்துகிட்டு 2001 தன்னோட சினிமா கெரியருக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. 2010 இவர் அரசியலில் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எவனுக்கும் நம்மள தெரியாது போலவே அப்படின்னு சொல்லி 2012 மேதை அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படமும் சரியா போகாமல் போயிட்டு 2024 சாமானியன் ஒரு படம். ராமராஜன் பற்றி தெரியுமாடா அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு? தெரியாது. அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. ராமராஜன் சாரை பற்றி அவனுக்கு என்னடா தெரியும்? நீ ஆரம்பிடா வைப. காப்பி ரைட்டு வேணுமா? உண்மை சொல்லணும்னா ராமராஜன் சாரோட ஒரு படத்தை கூட நான் முழுசாக பார்த்தது கிடையாது. கரகாட்டக்காரன் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுவும் டிவியில் இந்த மாங்குயிலே பூங்குயிலே பாட்டுலாம் போட்டால் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து உட்காந்துருவானா சொல்லுவாங்க. டிவியில் பாட்டு போட்ட உடனே படபடன்னு ஒருத்த ஓடியாந்தான். யாருன்னு பார்த்தா அதான் இந்த பையன். எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. கடைசியாக அவர் எடுத்த படங்கள் எதுவுமே அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. அண்ணனும் ஃப்ளாப்பு, பொன்னான நேரமும் ஃப்ளாப்பு, சீரி வரும் காலை அட்டர் ஃப்ளாப்பு, இப்படி ஃப்ளாப்போட தன்னோட கெரியரை முடித்து கொண்டு போனவர் தான் ராமராஜன். சரி, அதோட முடிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. 2012 மேதைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ஃப்ளாப்பு. இப்போ இந்த வருஷம் சாமானியன் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை தான் நம்ம ரோஸ்ட்ல பார்க்க போறோம். இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. எத்தனை கம்பேக்கடா பாக்குறது? பாடியில சக்தி இல்லடா. இந்த சேனல் இப்பதான் முத தடவை வந்து பாக்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 பேர் பேங்கை ராபரி பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. அங்கே தாண்டா காசெல்லாம் கிடக்கு, அதை தாண்டா நம்மளாம் அடிக்க போகிறோம். ஆனால் மாட்டினமா செத்தோம். இப்போ மட்டும் நிம்மதியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு தானே இருக்கும். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? போட்டு தள்ளிடுவேன். வேலை உடைக்காம கொடுக்கா முட்டா போயிடலாம். அண்ணே டீ கடைக்காரண்ணே, இப்போ அந்த அட்டையை எதுக்கு எடுத்தீங்க, எதுக்கு கீழே போட்டீங்க? அப்புறம் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோவுக்கு மதுரை மாதிரி கொழுந்து வாசம் பாட்டு பாடாதரா பக்கி, காப்பிரைட் கொடுத்துருவேன். சாரி சார். நம்ம ஹீரோ வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் போயிட்டு லெமன் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்க்குறாரு, அங்கே இருக்கிற ஃபுட் எதுவும் சரியில்லை, டாய்லெட் ஒன்றும் சுத்தமாக இல்லை. இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ டிரைவர் கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா தம்பி, உங்களை நம்பித்தானே நாங்கள்லாம் வரோம், ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தினா தான் என்ன, இப்படி ஒரு ஈத்தர இடத்துல நிறுத்திருக்க அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறமும் இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? சரி சார். நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு MS பாஸ்கரும் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, சென்னைக்கு ஒரு வேலையாக போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் அங்கே இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அங்கே தான் இவங்க தங்கிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் பேங்க்ல ஒர்க் பண்ணுறவர், இவருக்கு மாசமாக இருக்கிற ஒரு ஒய்ஃப் இருக்குது. அப்புறம் தான் இவரும் பேங்க்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை இருக்குது. அவ்வளோதான். இந்த மீதி கேரக்டர்லாம் போக பார்த்துக்கலாம். அப்புறம் போயிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. விடிஞ்சதும் எந்திரிச்சு நம்ம ஹீரோவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ராமராஜன் இந்த பையில குட்டிக்கிட்டு பேங்க்குக்கு போறாரு. அப்புறம் நம்ம ராதாரவியும் MS பாஸ்கரும் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்பே தெரிஞ்சு போச்சு இவங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்காங்கன்னு. நம்ம கிட்ட ஒளிச்சு வைக்கிறாங்களாம். இந்த முதல்ல பிளான் போட்டானுங்க இல்லையா 3 பேர், அவனுங்களும் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த இடத்துல தான் வந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அங்க பேங்க்ல இருந்து ஒருத்தர் பட்டாப்பட்டி டவுசரோட வெளியே வராரு. அவரை பார்த்து, ஏன் சார் இப்படி பட்டாப்பட்டி டவுசரோட வெளியே வரீங்கன்னு கேட்க, 18 வருஷமா EMI கட்டிட்டு வரேன். இந்த மாசம் தான் லாஸ்ட் மாசம், இப்பதான் முடிச்சிட்டு போறேன். இந்த பேங்க் ஒரு பெரிய கும்பிடு சாமியோ. டேய், அதுக்கும் நீ பட்டாப்பட்டி டவுசரோட வெளியே போறதுக்கு என்னடா சம்பந்தம்? பேங்க்ல இருக்கிறவங்களோட அவன் சட்ட பணியெல்லாம் வாங்கிட்டு விட்டாங்க. டியூட்டிக்கு போங்கயா. சார், என்ன சார் ப்ரொடியூசர், நீங்கள் இப்படி பட்டாப்பட்டி டவுசரோட போகிறீங்க? இந்த படத்தை எடுத்து எனக்கு 10 பைசா லாபம் இல்லைப்பா, அதனால தான் இந்த ப்ரொடியூசர் தொழிலுக்கே பெரிய கும்பிடாக போட்டு போகலான் இருக்கேன். அப்புறம் நம்ம ஹீரோ பேங்க்கில் வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு, சார் பேங்க்கில் பணம் போடணும். எவ்வளையா பணம் போடணும்? 35 லட்ச ரூபா. அமௌண்ட் கேட்டவுடனே வாயை பொழந்துக்கிட்டு போய் நம்ம ஹீரோவை தனி ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வர போன கேப்பில் நம்ம ஹீரோ MS பாஸ்கருக்கு ஃபோனை போட்டு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆரம்பிக்கலாமா பாய்? சார் இந்தாங்க சார், இதுதான் சார் டெபாசிட் ஃபார்ம், இதில் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லி கொடுக்குறான். அதில் அவர் சாமானியன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இந்த சாமானியன்ற பேரை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, திகட்டுற அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னைக்குமே சாமானியன் தான். அப்புறம் அவர், சார் அந்த 35 லட்சம் பணத்தை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உள்ள பார்த்தா RDX பாம்பு. அந்த RDX பத்த வச்சாதான் வெடிக்கும், இந்த RDX ரிமோட் அழுத்தினாலே வெடிக்கும். இவர் ஒருத்தர் பாமோட உள்ள வந்து 4 பேரை அடிச்சு துப்பாக்கியை காட்டி மிரட்டினதும் எல்லாம் பயந்துட்டாங்க. இதே மாதிரி தாங்க துணிவு படத்துலயும் ஆரம்பத்துல ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ராபரி பண்ண போற நேரத்துல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ராபரி பண்ண வந்திருப்பாரு. அப்புறம் இந்த மேட்டர் போலீஸுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய் நம்ம KS ரவிக்குமார் சார் வராரு. அவர் எதுக்கு வராரு? அவரும் ஒரு போலீஸுப்பா, போலீஸ் எதுக்கு வருவாங்க? அப்புறம் நம்ம ஹீரோ இவர்கிட்ட சொல்றாரு, இந்த HDMI கேபிள் எடுத்து ஸ்மார்ட் டிவி கனெக்ஷன் கொடு.
வைஃபை இருக்குல்ல? இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்ண. HDMI கேபிள் எடுத்து சொருவி வைஃபைல ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுமா? அதான் வைஃபைல ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்கல்ல, அப்புறம் எதுக்குடா HDMI கேபிள் சொருவணும்? யாரா டைலாக் எழுதுனது? சாரி சார். இது கூட பரவாயில்ல, அதுக்கு இவன் கேட்கறான், அங்கிள் நீங்க டெக்னிக்கலா அவ்வளோ ஸ்ட்ராங்கா? முதல்ல உனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குதாடா? அப்புறம் நம்ம KS ரவிக்குமார் இருந்துகிட்டு உள்ள கான்டாக்ட் பண்ணி பேசுறாப்ல, எங்க உங்களுக்கு என்னதாங்க வேணும், வாட்ஸ் யுவர் டிமாண்ட்? அவருக்கு மொத்தம் 3 டிமாண்ட் இருக்கு. சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, இல்ல போன்ல ரெக்கார்டே பண்ணிக்கங்க. டிமாண்ட் நம்பர் 1, இந்த அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர் வீட்ல இருந்து 2.25 லட்சம் எனக்கு வேணும். டிமாண்ட் நம்பர் 2, என் ஃப்ரெண்டு ஃபகத் பாய் இந்த பேங்க்ல 35 லட்சம் டெபாசிட் பண்ணிருக்காங்க, அதுக்கு 13.5% வட்டி போட்டு எனக்கு உடனே வேணும். டிமாண்ட் நம்பர் 3, இங்க வேலை செய்யற ஒருத்தன் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கான், அந்த வீட்டை அவனை காலி பண்ண வச்சுட்டு நான் சொல்றவங்களை அந்த வீட்டில் தங்க வைக்கணும். அப்புறம் இந்த பிளாக் கேட்ஸ் மாதிரி யாரோலாம் வந்து, சார் நான் பேங்க் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உள்ள போறான். கொஞ்சம் பேர் அவர் கொடுத்த லொகேஷனுக்கு போறாங்க. அப்புறம் பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் பேர், அசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டுக்கு கொஞ்சம் பேர் எல்லாம் போயிட்டாங்க பாதுகாப்புக்கு. எல்லாரும் போயிட்டு தடன்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட போட்டோ வச்சு யாருக்காடையாவது மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மேஜர். ஆமா, 18 வயசுக்கு மேலானா எல்லாருமே மேஜர் தான். பேட் பஞ்ச். இது அந்த மேஜர் இல்லப்பா, ஆர்மியில வர மேஜர். ஹீரோ மேஜர்னு தெரிஞ்ச உடனே நம்ம KS ரவிக்குமார் இருந்துகிட்டு சுடாதீங்க சுடாதீங்க சுடாதீங்கன்னு கத்துறாரு. நம்ம ஹீரோ அனுப்பல லொகேஷன்ல பார்த்தோமா, அங்க 3 சமாதி மட்டும் தான் இருக்குது. அப்புறம் உள்ள வந்த நம்ம பிளாக் கேட்டையும் புடிச்சு கட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி ஆபீசர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போடுறாங்க இன்டர்மிஷனை. அதுக்கப்புறம் யாரோ ஒரு கண்ணாடிக்காரனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவன் நம்ம ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடிக்காரர் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம KS ரவிக்குமாரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? உங்களுக்கு இவரை வெறும் சங்கர நாராயணனா தான் தெரியும். ஐயோ, இவர் சங்கர நாராயணன் எனக்கு தெரியாதுடா. அவரை மேஜர் சங்கர நாராயணனா, அவரை பத்திய ஃபுல் டீடைல் எங்களுக்கு தான் தெரியும். அதான் தெரியுமில்ல, மூடிக்கிட்டு சொல்லேன்டா. சார் உள்ள போன கமாண்டோ ஆளக்கான சார். எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க? இதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போறான்? 4 பேர் போனாலும் வெளியில வர முடியாது. ஐயோ, எனக்கு இப்பயே தலைவலிக்குதடா. இவன் சொல்ற ஃபிளாஷ்பேக்கை வேற கேட்டு தொலைணுமா? இந்த கண்ணாடிக்கார் சொல்ற கதையை கேட்டோம் அப்படின்னா நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எங்கேஜ்லயே அவர் வந்துட்டு வேணாம் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் இவர் இந்த ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் எப்படி இவங்களுக்கு இந்த போட்டோ கிடைச்சிருக்கும்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நம்ம ஹீரோவே இருந்துக்கிட்டு யாராவது ஒரு பத்திரிக்கையால உள்ள அனுப்புங்கப்பா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. இவங்களும் ஒருத்தர் அனுப்புறாங்க. உள்ள போன அந்த புள்ள, சார் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? நானா? ஐய, ஃபிளாஷ்பேக் சொல்ல போறீங்க அவ்வளோதானே? சொல்லுங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு, MS பாஸ்கருக்கு ஒரு பையன், 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே. ஐய, எப்படிங்க கரெக்டாக சொல்றீங்க? இப்போ இந்த கண்ணாடிக்காரன் மேலே நான் செம்மகானில் இருக்கிறேன், ஃபுல் டீட்டெயில் தெரியும்னு சொன்னானா? ஆர்மியில் இருந்தவர்களும் தான் அவன் சொன்னான். அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு எனக்கே தெரியலங்கிறான். அவரை பத்திய ஃபுல் டீடைல் எங்களுக்கு தான் தெரியும். அவரை பத்திய ஃபுல் டீடைல் எங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஹீரோவோட பொண்ணு மாப்பிளையும் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி நல்லா ஜாலியா இருக்கிறாங்க. ஒரு குழந்தையும் பிறந்துருது. ஹவுஸ் ஓனர் பண்ற டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சென்னையில நாம ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீடு தொலைவிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஜப்தி பண்ண வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா இருந்துகிட்டு, எப்படிங்க ஒருத்தர் வாழ்க்கையை முடிச்ச இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வேணாங்க, நம்ம புது வீடாவே வாங்குவோம். வீடு கம்மி ரேட்ல கிடைக்குதுன்னா வாங்கி போட வேண்டியது தானே, அது எவன் கணமா இருந்தா உனக்கு என்ன? இவனை எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டி லோனை வாங்கி கட்ட முடியாம நாஸ்திப்பட்டு சின்னப்பட்டு பேங்க்லயே போய் உட்காந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவோட பொண்ணு ஹீரோவோட ஒரிஜினல் பொண்ணே கிடையாதான், அவரு ஃப்ரெண்டோட பொண்ணை எடுத்து வளர்த்திருக்காரு. என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டு நினைச்சேன். இந்த பேங்க்காரன் லோன் கொடுத்து வசூலுங்கிற பேர்ல என் மகளை சாகடிச்சுட்டாங்கம்மா. அப்புறம் பேங்க்காரங்களுக்கும் மக்களுக்கும் கருத்து சொல்றேன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கருத்து என்னமோ ஓரளவுக்கு நல்ல கருத்து தான். ஆனா 2011 வந்த மகான் கணக்குலயே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப ரீசெண்டா அந்த துணிவு படத்துலயே அதை சொன்னாங்க. இந்த படத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்ததுக்காக என்னோட மனதைரியத்தை பாராட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.